ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் உவமையால் விளக்கப்படும் பொருள். முதலாவது, அத்தி பூத்தார் போல அரிய செயல் அல்லது அருமை. அத்தி மரம் பூப்பது என்பது ஒரு ரேரான விஷயம், எப்பயாச்சும் ஒரு முறை தான் பூக்கும். ஸோ அரிய செயல். அச்சில் வார்த்தார் போல ஒற்றுமை. ஒரு அச்சில் வார்க்கப்படும் அனைத்து பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கும், எனவே ஒற்றுமை என்பது இதற்கு பொருள். அடியற்ற மரம் போல விழுதல். மரத்தோட அடியை வெட்டப்படும் போது அது விழுந்துரும், அதான் விழுதல். அணிவகுத்தார் போல ஒழுங்கு. ஒரு எறும்பு ஜாரையாக போகும்போது அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அதனால ஒழுங்குன்னு சொல்கிறோம். அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போலனா ஏமாற்றம். அழற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை கொடுத்து ஏமாத்துறோம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல். பளிங்குன்னா கண்ணாடி. கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்தும். அன்றளர்ந்த மலர் போல புத்துணர்ச்சி. இன்னைக்கு பூக்கிற பூ எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸோ புத்துணர்ச்சி. அலையில் சிக்கிய துரும்பு போலனா துன்பம். அலைன்னா இங்கே கரும்பு ஆலை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அலையில் சிக்கின கரும்பு எப்படி துன்பப்படுது, அதுதான். அனலில் பட்ட புழு போல வேதனை அல்லது துடிப்பு. உங்களுக்கே தெரியும், புழு பூச்சி எதனா அனலில் விழுந்தா துடிக்கிறது. அலையில் கடல். அலையில்லா கடல் போலனா அமைதி. கடல் அலை இல்லைன்னா கடலே